என்ன செய்வேன் என் அடிவயிறு நோகுதம்மா உன்னுடைய வயிற்றில் இருப்பது கல்லா கருப்பாரியா செடியா கொடியது தெரியாமல் தகிந்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய வயிற்றில் இருப்பது பிள்ளைதான் அம்மா, பிள்ளைதான். பாட்டி பிள்ளை இல்ல பிள்ளை இல்ல
உன்னுடைய வயிற்றில் கருவாக ஜனிக்க வேண்டும் என்று வரத்தை பெற்றிருப்பாய். விடுவேனா? விடமாட்டேன். இப்போதே நீங்கள் கைதால் செல்லுங்கள். சந்திக்கின்றேன். அடியே நிசாத்தினி, உன்னுடைய யோனி வழியாக என் நாதர் பிறந்திருந்தால் இந்த ஈராஜ பந்திரங்களும் அழிந்திருக்கும். உன் கணவனுக்கு அடிமையா இருக்கும். அதை விடுத்து உன்னுடைய யோனி வழியாக பிறக்காமல் உன் வயிற்றை கேட்டு என் நாதில் பிறந்த இந்த இரவு இனி முதற்கொண்டு பாரம்பர மக்களா மகா போற்றப்பட்டும். இவளை படித்து அந்த பல்லாடகத்தில் வருவார். அப்படியும் சம்காரம் செய்கின்றேன். வருகிறேன் வருகிறேன் வருகிறேன். அந்த ஈசனாச்சி மகனாக பிறந்து விட்டானா? துக்கமான செய்தியா? என்னடாது? அந்த மூதாட்டி வந்தாங்க புத்தகத்தை அவ அகோரத்தை எடுத்து உங்க மனைவியை கொன்னுட்டா. காதே நிசாசனி. வரைக்கும் எனக்கென இருந்தவள் நீ மட்டுமே. என்னுடைய வயிற்றிலே அந்த ஈசன் மகனாக பிறந்து விட்டால் இந்த உலகமே எனக்கு அடக்கும் ஆகிவிடும் என்று கனவு இப்படி என்னுடைய கனவு எல்லாம் மண்கொட்டையாக சேர்ந்துவிட்டது. சசனி, அப்படி இருந்தாலும் உன்னை கொன்றவள் யாராக இருந்தாலும் சரி, நான் விடப் போவது கிடையாது. அடி பண்றவள் யாரடி? கோழிமுட்ட கண்கள் திருத்த தடை மண்ணுக்கு மகர காய்ச்சல் கட்டுக்கு பராசக்தி பாதத்தை விழுந்து ஓடிவிடு. உன்னுடைய பதத்தில் நான் பட வேண்டுமா? உனக்கு உயிர் பிச்சை நான் எடுக்கின்றேன். ஓடிவிடு. உன்னுடைய பாதத்தை நான் பணிவதா? ஒரு பெண் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு பெண் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியுமா? ஒரு பெண் என்றால் தன்னுடைய கரத்திலே கரண்டியை பிடிக்க வேண்டும். தன்னுடைய கரத்திலே கரண்டியை விழித்து தன்னுடைய கணவன்மாருக்கு 6 சுவையோடு உணவை சமைத்து தருபவளே பெண். அப்படி இருக்கின்ற சமயத்திலே உனது கரத்திலே சிறி சூலத்தை ஏந்தி என்னை கொல்வேன் கொல்வேன் என்று கோழியை போல் குக்கரித்துக் கொண்டிருக்கின்றார். அடி கரண்டியை பிடிக்கும் ஐயா, சிறி சூலத்தை ஏந்தி
கரண்டியை பிடிக்கும் ஐயால் திருச்சூலத்தை ஏந்தி நிற்கும் சக்தி ஓடி போடி அது எப்படி சூழல் பிடிக்கலாம் சுமதி கொண்டு சூரதன பேசுறாய் அப்போதும் என்னுடைய ரத்தம் சித்தரவில்லை. அந்த பல்லாடாக நினைத்தேன். அவனுடைய 12 கால உதிரத்தை உண்டு புசித்தேன். அப்போதும் என்னுடைய ரத்தம் சித்தரவில்லை. என்றால் இப்போதே என் அண்ணனை சந்திக்க வேண்டும். அண்ணா!